ஓம் ஸ்ரீ சாய்ராம். மே 22, 2026 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். கிருஷ்ணரை வர்ணிக்கும் கஸ்தூரி திலகம் என்று தொடங்கும் ஸ்லோகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படையாக பார்த்தால் அது அவருடைய அழகான ரூபத்தையும் ஆபரணங்களையும் வர்ணிப்பதை போன்று இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ள ஆழமான உட்பொருளை நாம் அறிந்து கொள்ள தவறக்கூடாது. கிருஷ்ணரின் நெற்றியில் உள்ள கஸ்தூரி பொட்டு சிவனின் நெற்றிக்கண்ணை போன்று ஞானக்கண், அகக்கண், உள்நோக்கிய பார்வை ஆகியவற்றின் சின்னமாக விளங்குகிறது. பின்னர் அந்த ஸ்லோகம் அவருடைய திருமார்பில் உள்ள கௌஸ்துப மணியை பற்றி விளக்குகிறது. இது பேரானந்த ஸ்வரூபமான இறைவனின் இதயத்தில் உள்ள குன்றாத ஆனந்தத்தை குறிக்கிறது. அடுத்து கிருஷ்ணரின் புல்லாக்கில் ஜொலிக்கும் முத்து, அவருடைய நாசியின் நுனியில் உள்ள நவமௌத்திகம் எனும் முத்து ஒரு முனைப்போடு இறைவனின் மகிமையை தியானிப்பதால் பெறப்படும் வெற்றியை குறிக்கிறது. மூக்கின் நுனியில் பார்வையை நிலைநிறுத்தி தியானிப்பது யோக பயிற்சிக்கு ஏற்றதென்று யோகிகளால் கருதப்படுகிறது. விண்ணிலிருந்து பொழியும் உயிர் துளியான தூய்மையான அப்பழுக்கற்ற முதல் மழை துளிக்காக முத்துச்சிப்பி வெகுகாலம் காத்திருக்கிறது. அதை உட்கொண்ட பின் முத்தை உற்பத்தி செய்கிறது. தூய்மை மற்றும் சத்தியத்திற்கான இயல்பான தாகமும் ஏக்கமும் ஏற்படுத்தும் நல் மாற்றத்தையே இது குறிக்கிறது. தெய்வீக அருளுரை, ஜனவரி 30, 1965. இறைவனின் கையில் உள்ள புல்லாங்குழலை பார்க்கும் போதெல்லாம் பொருள் ஆசையின் சுவடேதும் இல்லாத ஒரு வெற்று குழலாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.